லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் போன செஷன்ல லைஃப் டிவைன்ல சாப்டர் 12 பார்த்து கொண்டிருந்தோம். தி ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ். அது முடிந்து விட்டது. இந்த செஷன்ல நம்ம அடுத்ததாக அதனுடைய அந்த சாப்டர் 12 அதனுடைய சினாப்சிஸ் நாம் பார்க்க வேண்டும். இருந்தாலும் இந்த லைஃப் டிவைனுடைய தொடர்புடைய இன்னொரு பகவானினுடைய லைஃப் டிவைன் என்ன இருக்கின்றதோ அதனுடைய கருவை கொண்ட பகவானினுடைய ஒரு கடிதம், ஒரு வழிகாட்டுதல் மிஸ் மார்கரெட் வில்சன் என்கின்ற சாதகிக்கு பகவான் எழுதிய கடிதம். அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். போன செஷன்ல அதனுடைய ஒரு பகுதி பார்த்தோம். எதை பார்த்தோம் என்றால், மார்கரெட் வில்சன் பகவானுக்கு எழுதிய கடிதத்தை நாம் பார்த்தோம். பகவானினுடைய பதிலின் ஒரு பகுதியையும் பார்த்தோம். இருந்தாலும் அந்த பகவானினுடைய பகுதியை மீண்டும் ஒரு முறை படிக்கும் பொழுது அதை நன்றாக நாம் கோர்வையாக இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும். ஏனென்றால் அது நம் அனைவருக்குமே ஒவ்வொருவருக்குமே ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். அதனால்தான் அதை அதை சற்று மாற்றி அமைத்து என்றால் அதை ஒவ்வொரு வரிசை கிரமமாக அவர் கூறிய கருத்துக்களை ஒழுங்கமைத்து அதற்கு சில தலைப்புகளை இட்டு இங்கு அந்த அதே கடிதம் இங்கு சற்று மாறுதலான ஒரு அமைப்பில் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. என்ன காரணம் என்றால் அது அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பொருளையும் நமக்கெல்லாம் ஒரு நடைமுறை வழிகாட்டியாகவும் அந்த கடிதம் இருக்கின்றது என்பதால் அதற்கு நாம் இந்த செஷன்ல அதற்கு நாம் முழுவதும் செலுத்துவது, நம் முழு கவனத்தையும் அதில் செலுத்துவது என்பது நமக்கு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் இந்த சினாப்சிஸ் என்பதை நாம் அடுத்த செக்ஷன்ல வைத்துக் கொள்ளலாம். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், மிஸ் மார்கரெட் வில்சன் என்பவர் அமெரிக்க ஜனாதிபதி. அமெரிக்காவில் முதல் உலக போரில் பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். 1910 இருந்து 1918 ஆண்டு வரை அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய முதல் மகள்தான் மிஸ் மார்கரெட் உட்ரோ வில்சன் என்பவர். அவர் பின்னணியை நாம் சற்று மீண்டும் நினைவு கூறுவோம்.
இவர் 1936ஆம் வருடம் நியூயார்க் பப்ளிக் லைப்ரரியில 1932ஆம் வருடம் நியூயார்க் பப்ளிக் லைப்ரரியில பகவானினுடைய எஸ்ஸேஸ் ஆன் த கீதா இதை அவர் படிக்கின்றார். படித்தவுடன் அவர் மிகவும் அந்த புத்தகத்தினால் கவரப்படுகின்றார். அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். பின்பு 1936ஆம் ஆண்டு பகவானுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். தன்னுடைய சாதனையில் ஆன்மீக சாதனையில் பகவானினுடைய வழிகாட்டுதலை கேட்டும் பகவான் விருப்பப்பட்டால் தான் ஆசிரமவாசியாக அனைத்தையும் விட்டுவிட்டு வந்து விடுவதாகவும் கடிதம் எழுதுகின்றார். அவருக்கு பகவான் பதில் எழுதுகின்றார். அந்த பதிலைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இவர் முக்கியமாக என்ன கேட்கின்றார் என்றால், சரியான வழிகாட்டி பகவான் தான் என்பதை அவர் உணர்ந்து எழுதுகின்றார். ஏனென்றால் வேறு யாரையும் அவர் தன்னுடைய ஆன்மீக தேடுதலுக்கு நாடுவதாக விருப்பமில்லை என்ற கருத்தை அவர் தெரிவிக்கின்றார். அதனால் பகவானை மாத்திரமே நம்பி, அவரை மாத்திரமே வழிகாட்டியாக நம்பி, அவருடைய வழிகாட்டுதலை கோருகின்றார். பகவத்கீதையை படித்துவிட்டு எவ்வாறு அந்த பரம்பொருளுடன் ஒன்றிணைவது, இரண்டர கலப்பது என்றெல்லாம் அவருடைய கேள்விகள் அமைந்துள்ளன. ஏனென்றால் அவருக்கு வாழ்க்கை என்பது வெறுமையாக அங்கு அமைந்துள்ளது. நான் தயாராக உள்ளேனா என்பது தெரியவில்லை. நான் தயாரான நிலையில் இருக்கின்ற பட்சத்தில் எனக்கு சரியான குரு அமைவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனால் நான் தயாராக இருக்கின்றேனா என்கின்ற உறுதிப்பாடு என்னிடம் இல்லை என்றெல்லாம் அவர் பகவானுக்கு எழுதுகின்றார். தாங்கள் விரும்பினால் நான் இங்கு உள்ள அனைத்து தொடர்புகளையும் நான் விட்டுவிட்டு முழுவதுமாக நான் பாண்டிச்சேரிக்கு வந்து ஆசிரமவாசியாக வந்து தங்கி விடுகின்றேன் என்று கூறுகின்றார். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இவர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகள். அது மாத்திரமல்ல, இவருடைய தாயார் இவருடைய சிறு வயதிலேயே தவறிவிடுகின்றார்கள். அதனால் அமெரிக்காவில் யார் ஜனாதிபதியாக இருக்கின்றார்களோ அவருடைய மனைவியை முதல் பெண்மணி, ஃபர்ஸ்ட் லேடி என்று கூறுவார்கள். அரசாங்க விருந்தினர்கள் வந்தால் அவர்தான் உபசரிப்பார். ஆனால் இவருடைய தாயார் இறந்து விட்டபடியால், இவர்தான் முதல் பெண்ணாக அவருக்கு இருந்தபடியால், உட்ரோ வில்சன் ஜனாதிபதியாக இருந்த பொழுது இந்த மிஸ் மார்கரெட் வில்சன் என்பவர்தான் அந்த ஃபர்ஸ்ட் லேடி, முதல் பெண்மணியாக இருந்து வெள்ளை மாளிகையில் இருந்து அனைவரையும் உபசரித்து வந்தார். அத்தகைய ஒரு பிரதானமான இடத்தில் இருந்து அந்த அத்தகைய சுகபோகத்தை இருந்து அதை அனுபவித்து வாழ்ந்தவர் அனைத்தையும் விட்டு வருவதாக பகவானிடம் கூறுகின்றார். என்றால் எவ்வளவு ஆர்வம் அவருக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தோன்றுகின்றது. இறுதியாக அவர் 1938ஆம் ஆண்டே வந்து விடுகின்றார். 1948ஆம் ஆண்டு அவர் உடல் நோய்வாய்ப்பட்டு இங்கேயே தங்கி விடுகின்றார். பாண்டிச்சேரியிலே இறந்து விடுகின்றார். அப்பொழுது
ஸ்ரீ அன்னை அவரிடம் கேட்கின்றார்கள், உங்களுக்கு உடல் நோய் வந்துவிட்டது, அமெரிக்காவுக்கு வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு நீங்கள் சென்று உங்கள் விருப்பப்பட்டால் அங்கு சென்று உங்களுடைய இதுக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள். அதற்கு இவர் என்ன கோருகின்றார் என்றால், அங்கு சென்றால் என்னுடைய உடலை வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். பட் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் மை சோல் என்று கேட்கின்றார்கள். என்னுடைய ஆன்மாவை யார் ஆதரவளித்து அதற்கு யார் பாதுகாப்பு தருவார்கள் என்று கேட்டு வினவி இங்கேயே தங்கி விடுகின்றார். ஆகையினால் இதுதான் இதனுடைய பின்னணி. இந்த பின்னணியில நம்ம இந்த பதிலை, பகவானுடைய பதிலை சற்று ஆழமாக இந்த தடவை கவனிப்போம். ஒவ்வொருத்தரும் 3 பாயிண்ட் படிக்கலாம். அது புல்லட் பாயிண்ட்ஸை நான் கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி நம்மளுடைய வசதிக்காக அமைத்துள்ளேன். அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு 3 பாயிண்ட்ஸா கருத்துக்களாக படிக்கலாம். நம்ம அது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உள்ளே செல்லலாம். Can I read, sir? Yes, please. Discipline to be followed. Ashokan sir has left working out of a mental principle. Up to this, he has read. Today, we will continue from discipline to be followed. Concentration within. You have asked, what is the discipline to be followed in order to convert the mental seeking into a living spiritual experience? Next, the first necessity is the practice of concentration of your consciousness within yourself. The ordinary human mind has an activity on the surface which veils the real self. But there is another, a hidden consciousness within behind the surface, one in which we can become aware of the real self and of a larger, deeper truth of nature, can realize the self and liberate and transform the nature. To quiet the surface mind and begin to live within is the object of this concentration. Of this true consciousness, other than this superficial, there are centers. One in the heart, that is not the physical heart, but the cardiac center in the middle of the chest. One in the head. Thank you, sir. No. Sir. Surjaji, we will go from the beginning. Sir. Thank you, sir. Let us go from the beginning. Sir. Suddenly I went out. That's why my line got disconnected. That's why I couldn't. Okay, Let's sir. go from the beginning. We'll go because we have. Okay, sir. Just go from the beginning. Sir, whatever I have sent today. Sir, yes, today I have sent this letter to Miss Margaret Wilson. Within bracket, subtitles and phrasing into bullet points done by the compiler. To Margaret Woodrow Wilson, Pondicherry, September 7th September 1936. To find the divine is indeed the first reason for seeking the spiritual truth and the spiritual life. It is the one thing indispensable, and all the rest is nothing without it. The divine, once found, to manifest him, that is, first of all, to transform one's own limited consciousness into the divine consciousness. To live in the infinite peace, light, love, strength, bliss, to become that in one's essential nature, and as a consequence, to be its vessel, channel, instrument in one's active nature. To bring into activity the principle of oneness on the material plane, or to work for humanity, is a mental mistranslation
of the truth. These things cannot be the first or true object of spiritual seeking. We must find the self, the divine, then only can we know what is the work the self or the divine demands from us. Until then, our life and action can only be a help or a means towards finding the divine, and it ought not to have any other purpose. As we grow in the inner consciousness, or as the spiritual truth of the divine grows in us, our life and action must indeed more and more flow from that, be one with that. But to decide beforehand by our limited mental conceptions what they must be is to hamper the growth of the spiritual truth within. Okay. We'll stop. Sir, thank you. Sir. We'll explain. Okay. Sir. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எது வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சீக்கிங், ஃபர்ஸ்ட் முதல் இலக்கு என்ன காரணத்திற்காக இந்த நம்ம வந்து ஆன்மீக வாழ்வை நாடுகின்றோம் என்பதற்கு முதல் ரீசன் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா டு ஃபைண்ட் த டிவைன் அப்படிங்கிற இதுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஃபர்ஸ்ட் டு டிவைன், டு ஃபைண்ட் த டிவைன், இது ஃபர்ஸ்ட் இதுதான். வேற எதுவுமே நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், டு ஃபைண்ட் த டிவைன். டு ஃபைண்ட் த டிவைன், டு ஃபைண்ட் த டிவைன் வித்தின். அதை புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அந்த நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் அதை நாம் கண்டறிந்த பின்பு அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். டு மேனிஃபெஸ்ட். இந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை நாம் கண்டுகொள்வதன் மூலம் நம்முடைய ஒரு எல்லைக்குட்பட்ட அந்த உணர்வு நிலையை அந்த இறை பேருணர்வு நிலைக்கு திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்றார். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரையாரிட்டி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டு ஃபைண்ட் த டிவைன் வித்தின். ரெண்டாவது, ஹேவிங் ஃபவுண்ட் த டிவைன் வித்தின், அதை கண்டறிந்த பின்பு நம்மளுடைய அறியாமைக்குட்பட்ட குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை அந்த டிவைன் இறை பேருணர்வு நிலைக்கு திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நாம் ஒரு அனந்தமான ஒரு அமைதி, ஒளி, அன்பு, வலிமை, ஆனந்தம், இதில் நாம் வாழ வேண்டும். நம்மளுடைய எசென்ஷியல் நேச்சர்ல நம்மளுடைய ஓன் எசன், நம்மளுடைய இயல்பினுடைய சாராம்சத்துல அந்த தெய்வீகத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார். டு பிகம் தட் இன் ஒன்ஸ் எசென்ஷியல் நேச்சர். இதன் மூலமாக ஒருவர் எவ்வாறு மாறுகின்றார் என்றால், அந்த இறை பேருணர்வு அவருள் செயல்பட்டு இருக்கும் ஒரு பாத்திரமாக, ஒரு வழியாக, ஒரு கருவியாக அவருடைய இயல்பில் செயல்படுவதற்கு அவ்வாறு வகை செய்கின்றார். ஸோ இது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்ஜெக்டிவ் என்ன, டு ஃபைண்ட் த டிவைன். ரெண்டாவது, அந்த கண்டறிந்த பின்பு நம்மளுடைய எல்லைக்குட்பட்ட புறத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை நாம் திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். அதே போல இதுவாறு பகவான் என்ன கூறுகின்றார், இந்த சட தளத்துல, அதாவது மெட்டீரியல் பிளேன்ல வந்து எல்லாமே அந்த ஒன்னஸ் அப்படிங்கிற எல்லாமே ஒருமை என்கின்றத வந்து
நம்ம வந்து நேரடியாக அதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாரு. நேரடியாக நம்ம வந்து சட தளத்துல பிரின்சிபிள் ஆஃப் ஒன்னஸ், எல்லாமே ஒருமை அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்மால வந்து அனுபவபூர்வமாக சட தளத்தில் நம்மால் அதை அதை நேரடியாக அதை ஒரு சித்தியாக அடைய முடியாது. அல்லது மனித குலத்திற்காக நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனம் சார்ந்த ஒரு ஒரு கருத்து, ஒரு கோட்பாடு, இந்த ரீதியில நம்ம வந்து அணுக முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ட்ரூ ஆப்ஜெக்ட் வந்து பகவான் என்ன கூறுகின்றார், சரிவா புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் வந்து கொரோலரியா, அதன் விளைவாகத்தான் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து டிவைனை, நம்ம உள்ள இருக்கக்கூடிய டிவைனை கண்டறிவது என்பதுதான் அடிப்படையாக இருக்கணும். அதன் விளைவாகத்தான் மற்றதெல்லாம் வர வேண்டும் ஒழிய, நம்ம அடிப்படையில நம்ம வந்து இங்க நம்ம எல்லாமே வந்து ஒருமையில அனைத்திலும் ஒருமையை காண்பது அல்லது மனித குலத்திற்காக நாம் வேலை செய்வது என்பதை நம்ம வந்து பிரதானமான ஒரு கருத்தாக வைத்துக் கொள்ளக்கூடாது. இது வந்து அந்த இறைவனை நம்முள் உணர்வதன் மூலமாக அதனுடைய விளைவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து டிவைன் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக நாட்டம் உடையவர்களுக்கு வந்து முதல் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், தன்னுள் இருக்கக்கூடிய அந்த இறை அம்சத்தை கண்டுணர வேண்டும் அப்படிங்கிறாரு பகவான். இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாவே அந்த கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது பகவான் என்ன சொல்றாரு, எப்படி அந்த டிவைன் என்ன, we must find the self, the divine, அந்த உள்ள இருக்கக்கூடியது டிவைன், அதை வந்து கண்டறிய வேண்டும். இந்த அதன் மூலமாகத்தான் நம்மால வந்து எதை அறிய முடியும் என்றால், நமக்குள் இருக்கக்கூடிய இந்த இறையம்சம் நம்மிடமிருந்து எதை கோருகின்றது என்பதை நம்மால அறிய முடியும் அப்படிங்கிறார். முதலில் நம்முள் இருக்கக்கூடிய இறையம்சத்தை கண்டு உணர்வதன் மூலமாகவே ஒருவர் அந்த இறையம்சம் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றது, எதை கோருகின்றது, எதை நமக்கு எந்த திசையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது என்பதை நம்மால உணர முடியும் என்று கூறுகின்றார். அது வரைக்கும் பகவான் என்ன கூறுகின்றார், நம்மளுடைய அந்த இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் கண்டறிகிற வரைக்கும் நம்மளுடைய எல்லா புற செயல்பாடுகளும் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை கண்டறிவதற்கு ஒரு வழியாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறார். எல்லா இது நடக்கிற வரைக்கும் நம்மளுடைய புற செயல்பாடுகள் எல்லாமே நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை கண்டறிவதற்கான ஒரு வழிமுறைகளாகத்தான் இருக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த எப்படி உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் கான்சியஸ்னஸ், நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அம்சம், அதில் நாம் வந்து மெல்ல 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 நம்மிலிருந்து வெளிப்படுகின்றது. அவ்வாறு வெளிப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடு எல்லாமே எதனுடைய வெளிப்பாடாக அமைகின்றது என்றால், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தினுடைய வெளிப்பாடாக அமைகின்றது. சோ இதுல பேசிஸ் வந்து என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய இறையம்சத்தை கண்டறிதல், அதுதான் ஃபர்ஸ்ட். அது ஒன்ஸ் அதை அடைந்த பிறகு நம்முடைய புறத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அதனுடைய வெளிப்பாடுகளாகவும் அதனுடன் ஒன்றிணைந்தும் அமைகின்றன அப்படிங்கிற. ஆகையினால இது நடைபெறுவதற்கு முன்னால வந்து நம்ம வந்து மனம் ரீதியாக எந்த விதமான கருத்துக்களோ கோட்பாடுகளோ அதை வைத்துக்கொண்டு இதை அணுக முடியாது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து டு ஃபைண்ட் த டிவைன் வித்தின். த டிவைன் வித்தின் அதை வந்து கண்டறிந்த பின்பு அதனுடைய வழிகாட்டுதல் படிதான் மற்ற எல்லா செயல்பாடுகளும் அமையணும். முதல்ல மென்டல் ரீதியா மனம் சார்ந்த கருத்துக்களின் கன்செப்ஷன்ஸ், அது வந்து ரொம்ப எல்லைக்குட்பட்ட கன்செப்ஷன். அதன் அடிப்படையில நம்ம செயல்பட ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறார். அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லிமிட்டட் மென்டல் கன்செப்ஷன் அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட லிமிட்டட் மென்டல் மனம் ரீதியாக ஒரு கருத்துக்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாரு. அது என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து அந்த வளர்ச்சியை வந்து ஆன்மீக உண்மையை கண்டறிவதில் நாம் எட்டக்கூடிய வளர்ச்சியை அது தடை செய்யும் அப்படிங்கிறார். ஸோ நோ மென்டல் கன்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறார்.
மனம் ரீதியா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மென்டல் மனம்பரா சார்ந்த எந்த விதமான கருத்து உருவாக்கமும் நாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் முதலில் இறைவனை உள்ள இருக்கக்கூடிய இந்த இறையம்சத்தை கண்டறிந்து அதனுடைய வழிகாட்டுதலின் பேர் தான் பிற்பாடு வரக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் அமைய வேண்டும் என்று இதை கூறுகின்றார். இதைத்தான் இங்க நம்ம மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ என்ன கூறுகின்றார்கள் என்றால், உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனை தான் முதல்ல கண்டறியணும், அதன் பின்பு அதனுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அனைத்து நடக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதைத்தான் பின்வரும் இதில் பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். நடுப்புற இடையில ஏதாவது கருத்துக்களை பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்றால் இல்ல கூறலாம். வேற யாராவது படிங்க. ஒரு 4 பாயிண்டா படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். All can read. Yes, yes. As that grows, we shall feel the divine light and truth, the divine power and force, the divine purity and peace working within us, dealing with our actions as well as our consciousness, making use of them to reshape us into the divine image, removing the dross, substituting the pure gold of the spirit. Only when the divine presence is there in us, always, and the consciousness transformed, can we have the right to say that we are ready to manifest the divine on the material plane. To hold up a mental ideal or principle and impose that on the inner working brings the danger of limiting ourselves to a mental realization or of impeding or even falsifying by a halfway formation the true growth into the full communion and union with the divine and the free and intimate outflowing of His will in our life. This is a mistake of orientation to which the mind of today is especially prone. ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை கண்டறிதல், உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனை நாம் கண்டறிகின்றோம். அதன் மூலமாக நமக்கு அந்த ஒரு புதிய ஒளி கிட்டுகின்றது. டிவைன் லைட் அண்ட் ட்ரூத் எல்லாமே இறையம்சம் சார்ந்த ஒரு புதிய ஒளி, புதிய உண்மை, இதெல்லாமே கிட்டுகின்றது. அந்த இறையம்சத்தை சார்ந்த ஒரு சக்தி, வலிமை எல்லாமே நமக்கு கிட்டுகின்றது. எல்லாமே பரிசுத்தமான ஒரு அம்சங்களாக நம்முள் திகழ்கின்றன. நமக்குள்ள ஒரு அமைதி, உள்ளே நாம் அமைதி நமக்கு கிட்டுகின்றது. எல்லாமே நமக்குள்ள இதெல்லாம் மெல்ல 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 ஒருவருக்கு இத்தகைய அம்சங்களை ஒருவர் அடைகின்றார். இதெல்லாம் ஒருவருள் அமைவது மாத்திரமல்ல, இவை அனைத்துமே நம்மளுடைய அனைத்து செயல்கள் மற்றும் நம்மளுடைய உணர்வு நிலையில இவை எல்லாமே பிரதிபலிக்கின்றன. இத்தகைய அம்சங்கள் எல்லாமே நம்முடைய அனைத்து செயல்கள், நம்முடைய உணர்வு நிலை அனைத்திலும் பிரதிபலிக்கின்றன. இதன் மூலமாக நாம் வேறு விதமாக வடிவமைக்கப்படுகின்றோம். நம்முடைய வழக்கமான இயல்பில் இருந்து ஒரு புதிய அமைப்பில் நாம் வடிவமைக்கப்படுகின்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை வடிவமைக்கின்றது. புதிய ஒரு அமைப்பில், புதிய ஒரு வடிவத்தில் நாம் அமைக்கப்படுகின்றோம். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முள் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், டிராஸ் என்றால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விலக்கப்படுகின்றன. எல்லாமே அந்த பரிசுத்தமான தங்கம் போன்ற அந்த மெய்ப்பொருள், அதனால் எல்லாமே இடமாற்றம் செய்யப்படுகின்றன. நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அந்த பரிசுத்தமான அந்த தங்கம் போன்ற அந்த மெய்ப்பொருளை சார்ந்த அம்சங்களினால் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. இங்கே இந்த எப்பொழுதுமே அந்த இறை சாநித்தியத்தை நாம் எப்பொழுதுமே நம்முள் உணர்ந்து, அதன் மூலமாக நம்முடைய அந்த உணர்வு நிலையை நாம் திருவுருமாற்றம் செய்த பின்னர்தான் நம்மால அந்த இறை அம்சத்தை நம்மால் சடதளத்தில்
நம்மால் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். அதனால முதல்லயே அந்த சடதளத்தில் இந்த ப்ராசஸை நம்ம செய்யாம நம்மால சடதளத்தில் அந்த இறையம்சத்தை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். முதலில் இந்த இறையம்சத்தை இறையம்சத்தினுடைய சாநித்தியத்தை நம்முள் கண்டறிய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய உணர்வு நிலையை திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். இதை செய்த பின்னர்தான் நம்மால் அந்த இறையம்சத்தை சடதளத்தில் நம்மால் வெளிப்படுத்த முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் இன்னொரு பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மென்டல் ஐடியல் அண்ட் பிரின்சிபல், வெறும் மனம் ரீதியான ஒரு லட்சியத்தையோ ஒரு கொள்கையையோ ஒரு 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 அம்சத்தையோ ஒரு விதியையோ நாம் அமைத்து கொண்டு மனம் சார்ந்த மனதை ஒட்டிய ஒரு விதியை நாம் அமைத்து கொண்டு அதை நம்முடைய அகத்தில் உட்புறம் நம்முடைய அகத்தினுடைய செயல்பாடுகளின் மீது திணிக்க கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். To hold up a mental ideal or principle and impose that on the inner working. உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவனுடைய வேலையில நம்மளுடைய மனம் சார்ந்த அந்த விதி அந்த லட்சியம் அதை திணிக்க கூடாது அப்படிங்கிறார். அப்படி திணித்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, வெறும் நம்மளுடைய சித்திகள் எல்லாம் மனம் சார்ந்த சித்திகளாகத்தான் இருக்குமே ஒழிய மென்டல் ரியலைசேஷனாகத்தான் இருக்குமே ஒழிய அந்த ரியல் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷனாக இருக்காது என்று கூறுகின்றார். அது உண்மையான நம்மளுடைய வளர்ச்சியை அது தடையாக இருக்கும், அல்லது அந்த வளர்ச்சி முழுமை பெறாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது பொதுவாக பகவான் என்ன கூறுகின்றார், இதுதான் அனைவரும் தற்பொழுது செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். This is a mistake of orientation to which the mind of today is especially prone. ஃபர்ஸ்ட் மென்டல் லெவல்ல நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அது கூடாது அப்படிங்கிறார் பகவான். அது என்ன ஆகும்னா நம்மளுடைய மென்டல் லிமிட்டேஷனை அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது இட் சம்திங் பிலாங்ஸ் டு த டிவைன் விச் இஸ் இல்லிமிட்டபிள். whereas மைண்ட் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட், இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு இக்னோரன்ஸ். அதனால ஒரு மனம் சார்ந்த ஒரு விதியை நம்ம உள்ள நம்மளுடைய உள்ஜீவனுடைய செயல்பாடுகளின் மேல் நாம் திணிக்க கூடாது என்று பகவான் எச்சரிக்கை செய்கின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். அடுத்த 2 பாயிண்ட். It is far better to approach the divine for the peace or light or bliss that the realization of him gives than to bring in these minor things which can divert us from the one thing needful. The divinization of the material is also, as well as the inner life, is part of what we see as the divine plan, but it can only be fulfilled by an outflowing of the inner realization, something that grows from within outward, not by the working out of a mental principle. Thank you, sir. தேங்க்யூ. இதுல அடிப்படை கருத்து பகவானுடைய எல்லா இதுலையுமே இதுதான் அடிப்படை கருத்து. எல்லாமே வித்தின் அவுட்வர்ட் தான், உள்ள இருந்து தான் நமக்கு வெளியே வரணும். எல்லாமே உள்ள இருந்து தான். ஈவன் நம்ம எல்லா விதமான படைப்புகளும் சரி, கிரியேஷன்ஸ், எல்லா விதமான ஆர்ட் ஃபார்ம்ஸ், போயட்ரி, மியூசிக், எல்லாமே பகவான் என்ன கூறுகின்றார், எல்லாமே உள்ள இருந்து தான் வெளியே வரணும் அப்படிங்கிறார். விதின் அவுட்வர்ட் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம அந்த இறையம்சத்தை அமைதிக்காக நாடலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒளிக்காக நாடலாம், ஆனந்தத்திற்காக நாடலாம். ஆனால் அதுல ஒன்றும் தவறு இல்லை.
ஆனா அடிப்படை அம்சம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உள்ள இருக்கக்கூடிய இறை அம்சத்தை, இறை சாநித்தியத்தை நாம் உணர்வதுதான் என்பது நம்மளுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்க இந்த மனம் ரீதியா, அதாவது இங்க பகவான் வந்து இந்த முதல் பாயிண்ட்டையும் இதையும் நம்ம கம்பைன் பண்ணதான் பகவான் என்ன கோர வருகின்றார் என்பது புரியும். அதாவது என்ன கோர வருகின்றார் என்றால், மனம் ரீதியான ஒரு கருத்து, மனம் சார்ந்த விதிகள், கோட்பாடுகள், இதன் அடிப்படையில நம்ம வந்து இந்த டிவைன் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்றார். அது என்ன ஆகும் அப்படின்னா, அதை லிமிட் பண்ணோம். நம்ம மைண்ட், நம்மளுடைய மென்டல் கன்செப்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டட். அதன் அடிப்படையில நம்ம வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய இறையம்சத்தை நாடினால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவனுடைய அந்த வேலைக்கு நாம் அதனுடைய வேலையில் நாம் ஒரு எல்லைக்குட்பட்ட நிலைக்கு அதை உட்படுத்துகின்றோம் அப்படிங்கிறார். அதற்கு பதிலாக நீங்க வந்து இறையம்சத்தை வந்து அமைதிக்காக நாடலாம், ஒளிக்காக நாடலாம், ஆனந்தத்திற்காக ஆடலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா மனம் சார்ந்த ஒரு கருத்துக்களை வைத்துக்கொண்டு அதை நம்ம உள்ஜீவனுடைய வேலை செயல்பாட்டின் மேல் நாம் திணிக்க கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது என்ன கூறுகின்றார், ஒட்டுமொத்த இறைவனுடைய திட்டத்துல என்ன இருக்கின்றது என்றால், இந்த ஒட்டுமொத்த இங்க உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்தையுமே வந்து இறையம்சமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஒட்டுமொத்த திட்டமாக இருக்கின்றது என்பது உண்மை. அதன் அடிப்படையில் தான் பகவான் என்ன கூறுகின்றார், இங்கு தெய்வீக வாழ்வு சாத்தியம் என்று கூறுகின்றார். ஒட்டுமொத்த சடரீதியான வாழ்வை தெய்வீக வாழ்வாக மாற்றுவது என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இருந்தாலும் இதை எப்படி ஒருவர் நிறைவேற்ற முடியும் என்றால், முதல்ல அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம், உள்ள இருக்கக்கூடிய அகமுகமாக கிட்டக்கூடிய அந்த சித்திகள், இன்னர் ரியலைசேஷன், அதை எட்டிய பின்புதான் இந்த சடதளத்தில் ஒருவர் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சோ வெளியில நம்ம மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் எது அடிப்படை என்றால் அந்த இன்னர் ரியலைசேஷன், சம்திங் தட் grows from within outward அப்படிங்கிறார். நாட் பை ஒர்க்கிங் அவுட் அ மென்டல் பிரின்சிபிள், வெறும் மனம் சார்ந்த விதி அதன் அடிப்படையில முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து யூ ஃபைண்ட் த டிவைன் பிரசன்ஸ் வித்தின், அது வந்து நம்ம ஒரு சித்தியாக அடைய வேண்டும். பின்புதான் நம்மால வந்து புறத்தில் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுதான் வந்து பேசிக்ஸ். இந்த நம்ம இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை பேசிக் கான்செப்ட்ஸ். அப்புறம் பகவான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார், எப்படி இதை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை உள்ளே செல்லலாம். படிக்கலாம். Yes. Discipline to be followed. Concentration within. You have asked, what is the discipline to be followed in order to convert the mental seeking into a living spiritual experience? The first necessity is the practice of concentration of your consciousness within yourself. The ordinary human mind has an activity on the surface which veils the real self. But there is another, a hidden consciousness within, behind the surface, one in which we can become aware of the real self and of a larger, deeper truth of nature, can realize the self and liberate and transform the nature. To quiet the surface mind and begin to live within is the object of this concentration. Of this true consciousness, other than the superficial, there are two main centers. One in the heart, not the physical heart, but the cardiac center in the middle of the chest, one in the head. Thank you. Okay. எப்படி இதை செய்யறது அப்படிங்கிறது பகவான் கூறியுள்ள கருத்து அனைவருக்கும் பொருத்தமானது.
எப்படி நம்ம வெறும் மென்டல் சீக்கிங்காக தான் பொதுவாக நம்ம எல்லோருக்குமே அந்த ரீதியில் தான் இருக்கின்றது. இதை செய்ய வேண்டும். அப்கோர்ஸ் அந்த ஆஸ்பிரேஷன் என்பது நமக்கு இருக்கு, எல்லாருக்குமே நமக்கு ஆஸ்பிரேஷன் என்கின்ற ஒரு அம்சம் இருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலான சமயத்தில் அது எப்படி அமைந்துள்ளது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளலாம். நம்முடைய அந்த நாட்டம், இந்த ஆன்மீக நாட்டம், ஸ்பிரிச்சுவல் சீக்கிங், அது எப்படி இருக்கு? ரியலி ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்கா இருக்குதா, இல்லை வெறும் மென்டல் சீக்கிங்கா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அனைவருமே ஒவ்வொரு தருணமும் கேட்டுக்கொள்ளணும். வெறும் மென்டல் சீக்கிங்கா இருந்தது அப்படின்னா நாம் திருப்தி அடைந்து விடுவோம். புத்தகத்தை படிப்பதன் மூலமாகவோ விஷயத்தை கேட்பதன் மூலமாகவோ நாம் எளிதில் திருப்தி அடைந்து விடுவோம். அது வந்து ஒரு லிமிட்டட் தான். மென்டல் சீக்கிங் அப்படிங்கிறது லிமிட்டட் தான். ஆனா அதை எப்படி மாற்ற வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு ஜீவனுள்ள ஆன்மீக அனுபவமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். ஜீவனுள்ள ஆன்மீக அனுபவமாக நம்மளுடைய மனம் சார்ந்த நாட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். இன்டு லிவிங் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். லிவிங் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். எல்லா சமயத்திலும் அது வந்து ஒரு ஆன்மீக அனுபவமாக நம்ம உள்ள வந்து நிலை பெற வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பகவான் கூறுகின்றார். இதற்கான வழிமுறைகளை கூறுகின்றார். ஃபர்ஸ்ட் நெசசிட்டி அப்படிங்கிறார். முதல் அடிப்படை தேவை என்னவென்றால், நம்முடைய உணர்வு நிலையை நாம் நம்முள் குவித்திருத்தல். பிராக்டிஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ் வித்தின் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறார். இப்போ பொதுவாக நம்மளுடைய மனம் எப்படின்னா, புற விஷயங்கள்ல தான், புற விஷயங்கள், செயல்பாடுகள், இதில் தான் லயித்து இருக்கின்றது. எல்லாமே மேற்புறத்தில் தான் நாம் செயல்படுகின்றோம். மேற்புற விஷயங்கள்ல தான் நம்ம வந்து பெரும்பாலான நேரங்களில் அதிலேயே மூழ்கி திளைத்து இருக்கின்றோம். இது என்ன செய்கின்றது? நம்முடைய சாதாரண மனம், சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனம் மேற்புறத்தில் அது செயல்படுவதால் நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த ரியல் செல்ஃப், சைக்கிக் பீயிங், அதை வந்து அது திரை போட்டு மறைக்கின்றது அப்படிங்கிறார். which veils the real self அப்படிங்கிறார். மேற்புற உணர்வு நிலைக்கு பின்னால வேறு ஒரு உணர்வு நிலையும் நம்முள்ள இருக்கின்றது. அதுதான் ஹிடன் கான்சியஸ்னஸ் வித்தின் அப்படிங்கிறார். நாம் இருப்பது மேற்புற உணர்வு நிலை, ஆனால் நமக்குள் இருப்பது அந்த ஹிடன் கான்சியஸ்னஸ். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைந்திருக்கும் அந்த உணர்வு நிலை, அதுதான் நமக்குள்ள இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அதை நாம் உணர முடியும் அப்படிங்கிறார். we can become aware of the real self அப்படிங்கிறார். அதன் மூலமாக நம்மளுடைய மேற்புற அமைப்பு என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஒரு கோபுரம் இருக்கின்றது. இந்த கோபுரம் வந்து ஒரு தண்ணீரை மூழ்கி இருக்குன்னு நம்ம கற்பனை செய்து கொள்ளலாம். அந்த கோபுரத்தினுடைய கலசம் போன்றதுதான் நம் மேற்புற உணர்வு நிலை. நம்மளுடைய சூப்பர்ஃபிஷியல் மைண்ட், லைஃப் அண்ட் ஒயிட், லைஃப் அண்ட் எல்லாமே மேற்புற அமைப்பு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா they represent only the superficial self. surface self வந்து தான் அந்த கோபுரத்தினுடைய கலசம் போன்று இருக்கின்றது. இந்த கோபுரத்தினுடைய பெரும்பான்மையான பகுதியை தண்ணீரில் மூழ்கி உள்ளது. அதுதான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன் அப்படிங்கிறது. அந்த உள்ஜீவன் தான் வந்து இங்க பகவான் என்ன கூறுகின்றார், அதுதான் வந்து ஒரு மாபெரும் அளவில் நம்முள் இருக்கின்றது. வெளியில தெரியாது, ஆனா நம்முள்ள இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு, லார்ஜர் டீப்பர் ட்ரூத் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது. அதுதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன் அப்படிங்கிறது. இதை பகவான் சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்றும் கூறுகின்றார். மேற்புறத்தில் இருப்பது சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்று கூறியுள்ளார். நம்ம அதுல இருப்பதற்கு பழகிக்கொள்ளணும் அப்படிங்கிறார். எல்லா விஷயத்தையும் நம்ம உள்ளே சென்று அதிலிருந்து நாம் அதிலிருந்து தான் நாம் செயலாற்ற பழகி கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், நம்முடைய சைத்திய புருஷன், அது வந்து வெளிவந்து நம்மளுடைய புற இயல்பை வந்து அது
திருவுருமாற்றம் செய்யும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த கான்சென்ட்ரேஷன் சொல்றோம், அதனுடைய நோக்கம் என்ன, ஏன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் அதாவது நம்மளுடைய உணர்வு நிலையை ஒரு இடத்தில் குவித்தல், அதுதான் கான்சென்ட்ரேஷன். இந்த கான்சென்ட்ரேஷன் அதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அவ்வாறு செய்வதன் மூலம் நம்முடைய மேற்புற மனம் ஒரு அமைதியை அடைகின்றது. மேற்புற மனம் ஒரு அமைதியை அடைந்த பின்பு நாம் நம்மளுடைய உள்ஜீவனில் வாழ துவங்குகின்றோம். To quiet the surface mind and to begin to live within is the object of this concentration அப்படிங்கிறார். To live within, உள்ஜீவனில் வாழ்வதற்கு தான் இந்த கான்சென்ட்ரேஷன் நமக்கு உதவி செய்கின்றது. இதுல இந்த இந்த மேற்புற உணர்வு நிலை அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இந்த மேற்புற உணர்வு நிலையிலிருந்து நாம் உள்முகமாக நாம் நம்முடைய உணர்வு நிலையை குவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பார்த்தோம். இதுல 2 மையங்களை பகவான் குறிப்பிடுகின்றார். 2 மெயின் சென்டர்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு மையம், 2 மையங்கள்ல நம்ம உணர்வு நிலையை நாம் குவித்துக் கொள்ளலாம். ஒரு மையம் எங்க அப்படின்னா, நம்மளுடைய இதயத்தினுடைய பின்பகுதியில ஒரு மையப்பகுதி அப்படிங்கிறார். நம்மளுடைய பிசிக்கல் ஹார்ட் இல்ல, கார்டியாக் சென்டர் இந்த மிடில் ஆஃப் தி செஸ்ட், நம்மளுடைய செஸ்ட்ல அதனுடைய மையப்பகுதியில் அந்த கார்டியாக் சென்டர் என்று கூறுகின்றார். இதைத்தான் வேறு விதமாகவும் பகவான் கூறுகின்றார். சோலர் பிளெக்சஸ் என்றும் கூறுகின்றார். சோலர் பிளெக்சஸ், ஹிருதய குகை என்றும் கூறுகின்றார்கள். சோலார் பிளெக்சஸ் என்றும் கூறுகின்றார்கள். பகவான் கார்டியாக் சென்டர் என்றும் கூறுகின்றார். அது எங்க இருக்குன்னா அந்த மிடில் ஆஃப் த செஸ்ட் அப்படிங்கிறார். இது ஒரு சென்டர் அப்படிங்கிறாரு. மற்றொன்று நம்மளுடைய தலையில் இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஒன் இன் த ஹெட் அப்படிங்கிறார். இந்த 2 பகுதியிலுமே நாம் நம்மளுடைய உணர்வு நிலையை குவித்துக் கொண்டு we can அந்த ஒருமுகப்படுத்தலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப இந்த 2 பிளேஸ்ல 2 விதத்திலையும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். எது நமக்கு பெட்டர், இதயத்தின் மையப்பகுதியில் நாம் உணர்வு நிலையை குவித்துக் கொள்வது அல்லது நம்மளுடைய தலையில் நம்மளுடைய உணர்வு நிலையை நாம் குவித்துக் கொள்வது, இதுல 2க்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுல 2ல எது பெட்டர் அப்படிங்கிறதையும் நம்ம பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். ஸோ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் இன் த ஹார்ட், அதற்குள்ளே செல்லலாம். படிக்கவா சார்? எஸ் மேடம். Concentration in the heart. The concentration in the heart opens within, and by following this inward opening and going deep, one becomes aware of the soul or psychic being, the divine element in the individual. This being unveiled begins to come forward to govern the nature, to turn it and all its movements towards the truth, towards the divine, and to call down into it all that is above. It brings the consciousness of the presence, the dedication of the being to the highest, and invites the descent into our nature of a greater force and consciousness which is waiting above us. To concentrate in the heart center with the offering of oneself to the divine and the aspiration for this inward opening and for the presence in the heart is the first way, and if it can be done, the natural beginning for its result once obtained makes the spiritual path far more easy and safe than if one begins the other way. Thank you, sir. Thank you, madam. Thank you. The concentration in the heart opens within அப்படிங்கிறார். ஸோ இந்த இதயத்தினுடைய மையப்பகுதியில நம்ம செஸ்ட் சென்டர்ல இந்த இடத்துல நம்ம கான்சென்ட்ரேஷன் செய்யும் பொழுது நம்ம கவனம் முழுவதும் உணர்வு நிலை முழுவதுமே அந்த இடத்தில் ஒருமுகப்படுத்துகின்றோம். அதன் மூலமாக என்ன நடக்கின்றது என்றால், உள்முகமாக ஒரு திறவு ஏற்படுகின்றது. இந்த இன்வர்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறார்.
இந்த இன்வர்ட் ஓப்பனிங் வந்து இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது? நாம் நமக்குள்ளேயே மேலும் 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 ஒரு ஆழமாக செல்கின்றோம். அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சோல் ஆர் சைக்கிக் பீயிங், அதனுடன் நாம் தொடர்பு கொள்கின்றோம். தட் இஸ் a divine element in the individual. எது டிவைன் எலிமெண்ட் இந்த இண்டிவிஜுவல்? எது இறைவனுடைய ஒரு மனிதனுள் இருக்கக்கூடிய இறை அம்சம் எது என்றால் அவனுடைய ஆன்மன் அல்லது அவருடைய சைக்கிக் பீயிங். இதுக்கு வந்து ஸ்ரீ அன்னை அவர்கள் ஒரு அழகான உருவகத்தை அவர்கள் கூறியுள்ளார்கள். அவங்க என்ன கூறுகின்றார்கள் என்றால், நமக்குள்ளே வந்து ஒரு கடினமான ஒரு சுவர் இருக்கின்றது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அல்லது நமக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதயத்தின் மைய பகுதியில ஒரு வீடு, அதற்குள்ளேயே நிறைய அறைகள், ரூம்ஸ் அது இருப்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்படியே நீங்க உள்ள ஒவ்வொரு ரூம்கா ஒவ்வொரு அறைக்கா சென்று கொண்டே இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு கதவாக திறந்து கொண்டே உள்ளே சென்று கொண்டே இருப்பது போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இறுதியாக நீங்கள் அந்த ஆன்மன் இருக்கக்கூடிய அந்த அறையை நீங்கள் அடைய முடியும் என்று அன்னை உருவகப்படுத்திக் கொள்ள சொல்கின்றார்கள். அன்னை வந்து யூ இமேஜ் as if there is a deep within yourself, there is a room. அந்த ரூம் அப்படியே திறந்து கொண்டே உள்ளே செல்லும் பொழுது அப்படியே உள்ளுக்குள்ள அல்டிமேட்டா நம்ம வந்து அந்த இறுதியாக இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனை ஒருவர் எட்ட முடியும் என்று அன்னை கோருகின்றார்கள். இந்த இன்வர்ட் ஓப்பனிங், உள்முகமாக நாம் அந்த திறவை ஏற்படுத்தி அதிலேயே ஆழமாக சென்று கொண்டிருக்க, அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த டிவைன் எலிமெண்ட் இந்த இண்டிவிஜுவல் சைத்திய புருஷன் அதனுடன் தொடர்பு கொள்கின்றோம். இது வந்து அன்னை மதர் வந்து இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நாள்ல முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா மெல்ல 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 நமக்கு அதனுடைய தொடர்பு ஏற்படும். மனம் தளரக்கூடாது. அப்புறம் இன்னொரு அஷூரன்ஸை மதர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க டெய்லி தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணி கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அளவு நாம் முன்னேறினால் அடுத்த நாள் அதனுடன் சற்று அதிகமான முன்னேற்றம் ஏற்படும். நாம் வந்து நம்பிக்கையுடன் நம்ம இந்த பயிற்சியில ஒவ்வொரு நாளும் ஈடுபட வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இதனால என்ன நடைபெறும் என்றால், பகவான் என்ன கூறுகின்றார், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன், அந்த சைக்கிக் எலிமெண்ட், அது திரை போட்டு பின்னால் இருந்து இயங்கும் அந்த இறையம்சம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. This being unveiled begins to come forward. வெளியில வந்து அது செயல்பட ஆரம்பிக்கின்றது. நம்மளுடைய புற இயல்பை அது வழி நடத்துகின்றது. தற்பொழுது நம்மளுடைய புற இயல்பு நமக்கு வெறும் சர்ஃபேஸ் மைண்ட், வைட்டல் அண்ட் பாடி இதில் தான் செயல்படுகின்றது. ஆதலால் நாம் அறியாமையில் செயல்படுகின்றோம். ஆனால் ஒன்ஸ் அந்த சைத்திய புருஷன் வந்து வெளியில வந்து செயல்படும் பொழுது நம்மளுடைய இயல்பு அதனால் வழி நடத்தப்படுகின்றது. அதன் பக்கம் திரும்பி செயல்பட ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய எல்லா இயக்கங்களும் அந்த உண்மையை நோக்கி, இறையம்சத்தை நோக்கி செயல்படும் இயக்கங்களாக அமைகின்றன. அது மாத்திரமல்ல, அந்த மேலிருக்கக்கூடிய இறையம்சம் மேலிருந்தும் நம்முள் இரக்கம் கொள்ளும் அப்படிங்கிறாங்க. டு கால் டவுன் இன்டு இட் ஆல் தட் இஸ் அபவ். நமக்கு உள்ளேயும் இந்த இறையம்சம் இருக்கின்றது, நமக்கு மேலேயும் அந்த இறையம்சம் இருக்கின்றது. இந்த ரெண்டுமே வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய இந்த இறை சாநித்தியத்தினுடைய உணர்வு நிலையை நம்மால் உணர முடியும். இட் பிரிங்ஸ் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த பிரசன்ஸ் என்று குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு செய்யும்பொழுது என்ன நடைபெறுகின்றது, நம்மளுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயர்வான இறையம்சத்திற்கு பணிந்து செயல்படுகின்றது, சமர்ப்பித்து செயல்படுகின்றது. The dedication of the being to the highest. The dedication of the being to the highest. நம்மளுடைய லோவர் நேச்சர் வந்து ஹையர் நேச்சருக்கு வந்து சப்மிசிவா உட்பட்டு செயல்பட ஆரம்பிக்கின்றது. தற்பொழுது வந்து நாம் அறியாமையில் செயல்படுகின்றோம், மேற்புற உணர்வு நிலையில் செயல்படுகின்றோம். அவ்வாறு இல்லாமல் நம்முடைய
லோவர் நேச்சர், அது நம்முடைய ஹையர் நேச்சர், அதற்கு இணங்கி அடிபணிந்து செயல்படுகின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், இது என்ன செய்கின்றது, இது எதற்கு வழிவகுக்கின்றது என்றால், மேலிருந்து அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நம்முள் இரக்கம் கொள்ள செய்வதற்கு இது வழிவகுக்கின்றது. இன்வைட்ஸ் த டிசென்ட் இன்டு அவர் நேச்சர் ஆஃப் அ கிரேட்டர் ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார் பகவான். கிரேட்டர் ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், இது வந்து நம்முள் இரக்கம் கொண்டு, இந்த இரக்கம் என்பது பகவானினுடைய யோகத்தில் தான் கூறப்படுகின்றது. நம்முடைய கீழிருந்து நம்முடைய ஆர்வத்திற்கு பதிலாக மேலிருந்த அந்த இறையம்சம் நம்முள் இரக்கம் கொள்கின்றது. The greater force and consciousness which is waiting above us அப்படிங்கிறார். இது என்ன செய்யும், மேலிருந்து கீழே இரக்கம் கொண்டு நம்முடைய புற இயல்பை இது திருவுருமாற்றம் செய்யும். ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய புற இயல்பை திருவுருமாற்றம் செய்யணும். அதுதான் அல்டிமேட் அப்ஜெக்டிவ் இங்க. அந்த பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து இயற்கையான இந்த மெத்தட் தான் வந்து நேச்சுரல் பிகினிங்கிறார். மற்ற யோகத்தில் நம்ம எவ்வளவோ யோகம்லாம் இருக்கு. எவ்வளவு யோகத்துல சில பேர் இந்த குண்டலினி சக்தியை வந்து கீழே இருந்து மேலே ரைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேர் இங்க புருவத்துக்கு மத்தியில கான்சன்ட்ரேட் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பகவான் வந்து திரும்ப திரும்ப அவருடைய எண்ணற்ற எழுத்துக்கள்ல கூறுவது என்னவென்றால், இந்த இதயத்தினுடைய மையப்பகுதியில நீங்க கான்சென்ட்ரேட் செய்வது தான் உங்களுடைய உணர்வு நிலையை அங்கு குவித்து அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் ஒருமுகப்படுத்துவது, அது ஒன்றுதான் இயற்கையான ஒரு துவக்கமாக இருக்கும், நேச்சுரல் வே அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன் இது வந்து பகவான் இதை வந்து பரிந்துரைக்கின்றார், இந்த என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்பர் ஒன் நமக்கு தெரியும், இந்த இடத்துல தான் வந்து சைக்கிக் பீயிங் இருக்கு. இந்த ஹார்ட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் சைக்கிக் பீயிங் இருக்கு, டிவைன் பிரசன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார், அது நேச்சுரல் பிகினிங் அப்படிங்கிறார். உனக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கு நீ திறவா இருப்பது தானே நேச்சுரல் பிகினிங், அது இயற்கையான ஒரு துவக்கமாக இருக்கும் அப்படிங்கிறார். இதை ஒன்ஸ் ஒருவர் அடைந்து விட்டால் அவருடைய ஆன்மீக பாதை வந்து எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அமையும் அப்படிங்கிறார். ஏன் பகவான் வந்து பாதுகாப்பாக அமையும் அப்படிங்கிறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. The spiritual path far more easy and safe அப்படிங்கிறார். ஏன் சேஃப் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சைக்கிக் பீயிங் வந்து அதனுடன் தொடர்பு ஏற்படும் பொழுது நமக்கு வந்து டைரக்ட் சைக்கிக் கைடன்ஸ் கிடைக்குது. we are guided by the truth. அங்க ட்ரூத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த மைண்ட் சென்டர், இந்த ஹெட் இங்கெல்லாம் இது பண்ணும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஃபால்சிஃபிகேஷன், தவறான ஒரு விஷன்ஸு, ராங் விஷன்ஸு, ராங் கைடன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த ஈகோ வந்து ஹுக் ஆகிடும். தனக்கு வந்து இந்த இது கிடைக்குது, இந்த விஷன்ஸ் கிடைக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அப்படி இப்படின்னு எல்லாரும் அதுல வந்து ரொம்ப ஹுக் ஆயிடுவாங்க. ஸோ உண்மையான நோக்கம் டிவைன் நம்ம பகவான் முதலே சொல்லிட்டாரு, அவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, உன்னுடைய ஒரே அப்ஜெக்டிவ் இங்க வந்து டிவைன், உள்ள இருக்கிற ஒரு டிவைனை கண்டறியணும், அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்ட்டார். நம்ம அதுலேருந்து விலகிடுவோம். அதுல என்ன பண்ணா நம்ம அதுலேருந்து விலகி என்ன ஆயிடும், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு இந்த விஷன்ஸ் கிடைக்குது, எனக்கு இது கிடைக்குது, அது கிடைக்குது, இந்த சித்தி கிடைக்குது, எனக்கு வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை இப்பவே சொல்லக்கூடிய திறனை வந்துடுச்சு, இப்படிலாம் நம்ம வந்து மிஸ்கைட் ஆயிடுவோம். அது வந்து அன்சேஃப் அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த ஹார்ட் சென்டர்ல அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறார். ஆன்மீக பாதையில எந்த இடத்துல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் செய்வது வந்து ரொம்ப எளிதாகவும் இயற்கையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க முடியும் என்றால் கான்சென்ட்ரேஷன் இன் த ஹார்ட் சென்டர். இதைத்தான் பகவான் பரிந்துரைக்கின்றார். அடுத்தது வந்து இந்த ஹெட் சென்டர், வேற ஏதாவது இந்த ஹார்ட் சென்டர் பத்தி பகவான் வந்து இந்த இன்டெகிரல் யோகால சொல்றது ஒரு 4-5 லைன் இருக்கு, படிக்கலாமா சார்? படிங்க மேடம். The psychic being is in the heart center, in the middle of the chest, not in the physical heart, for all the centers are in the middle of the body, but it is deep behind.
when one is going away from the vital into the psychic, it is felt as if one is going deep, deep down till one reaches the central place of the psychic. The surface of the heart center is the place of the emotional being. From there, one goes deep to find the psychic. The more one goes, the more intense becomes the psychic happiness which you describe. அப்புறம் இந்த சைக்கிக்கு ஏன் போகணும் அப்படின்றதுக்கு, when the psychic is in the front, the sadhana becomes natural and easy, and it is only a question of time and natural development. When the mind or the vital or the physical consciousness is on the top, then the sadhana is a tapasya and a struggle அப்படின்னு சொல்றாரு சார். கரெக்ட். அதுதான் பகவான் இங்கேயும் சொல்றார். அதே கருத்தை தான் இங்கேயும் கூறுகின்றார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற ஏதாவது இதை சம்பந்தமா கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளணும்னா பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம். சார், இந்த சைக்கிக் பீயிங்கை பத்தி மதரும் பகவானும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா, இல்ல வேற யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? அவங்க வந்து சைக்கிக் பீயிங் அப்படிங்கிற வார்த்தை சொல்லல. சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது பகவான் தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சைக்கிக் பீயிங், மற்றவங்க எல்லாம் வந்து வெறும் சோல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஏன் வந்து பகவானும் அன்னையும் வந்து சைக்கிக் பீயிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சைக்கிக் பீயிங்கை வந்து எந்த கண்ணோட்டத்துல அவங்க கூறுகின்றார்கள் என்றால், மனிதனுடைய ஆன்மா வந்து பிறவி ஒவ்வொரு பிறவியிலும் அது பரிணாம வளர்ச்சியின் மூலம் அது வளர்ச்சி அடைகின்றது. இட் இஸ் அ எவல்யூஷன். அந்த எவல்யூஷன்ல வந்து இவால்விங் சோல், அதுதான் வந்து சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது. இந்த கான்செப்டை வந்து இந்த இவால்விங், அதாவது பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொரு பிறவியிலும் அது வளர்ச்சி அடைகின்றது அப்படிங்கிற கருத்தை வந்து மதரன் ஸ்ரீ அரபிந்தோ தான் சொல்லியிருக்கிறாங்க, வேற யாரும் சொல்லலை. அவங்கெல்லாம் மற்றவங்க எல்லாம் வந்து இந்த ஜீவாத்மன் அப்படிங்கிற நிலையோட நிறுத்திக்கிட்டாங்க. ஜீவாத்மன் அது அப்படியேதான் இருக்கும். ஜீவாத்மன் அப்படிங்கிறது பகவான் என்ன கூறுகின்றார், அது வந்து எவல்யூஷன்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இல்லை. ஜீவாத்மன் என்பது இதற்கு நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் டிவைன், அவ்வளவுதான். அது டிவைனுடைய இண்டிவிஜுவல் அம்சம், டிவைனினுடைய இண்டிவிஜுவல் அம்சம். ஆனா எது வந்து தன்னை பரிணாம வளர்ச்சிக்குள் இறங்கி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது என்றால் அந்த இண்டிவிஜுவல் சைக்கிக் பீயிங். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம், நமக்கு மேல இருக்கக்கூடிய விஷயம் தான் ஜீவாத்மன் என்பது. அது வந்து பரிணாம வளர்ச்சியில ஈடுபடுவது இல்லை. அது வந்து பிறவிதோறும் நம்மோட இருக்கின்றது, அவ்வளவுதான். ஆனா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம்தான் வந்து இந்த சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது. அது என்ன செய்கின்றது, பிறவிதோறும் அது வளர்ச்சி அடைகின்றது. வளர்ச்சி அடைந்து முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது மெல்ல மெல்ல. இந்த கான்செப்ட் வந்து பகவானும் அன்னையும் தான் கோரியுள்ளார்கள். ட்ரெடிஷனல் யோகால இது கிடையாது. ஏன் இதுக்கு வந்து இங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக வந்து நம்முடைய எக்ஸ்டர்னல் நேச்சரை வந்து இங்க திருவுருமாற்றம் செய்யணும். அதுதான் இங்க இலக்கு. இங்க இலக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் நேச்சர், அறியாமைக்குட்பட்ட இந்த புற இயல்பை வந்து நம்ம வந்து தெய்வீக இயல்பாக நம்ம திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இங்கு தெய்வீக வாழ்வு சாத்தியம். அதனால்தான் இங்கே வந்து இந்த பூரண யோகத்துல இதற்கு வந்து அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. பாரம்பரிய யோகத்துல ஆன்மன் அப்படின்னு இருக்கிறது ரியலைசேஷன் அப்படிங்கலாம் இருக்கு. செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாங்க. அங்க செல்ஃப் ரியலைசேஷன் அப்ப அதோட நின்று போயிடுது, அவ்வளவுதான். இந்த செல்ஃப் ரியலைசேஷனை வைத்துக்கொண்டு புற இயல்பை திருவுருமாற்றம் செய்வது அப்படிங்கிற கான்செப்ட் அங்க கிடையாது. once they realize their self, they will try to merge their self with the Brahman. பிரம்மனோட பெர்ஜாய் அங்கே அந்த ஹையர் இதுலேயே அவங்க ஐக்கியமாகணும் அப்படிங்கிறது தான் அங்க இலக்காக கூறப்பட்டுள்ளது. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து டு ரியலைஸ் த செல்ஃப் வித்தின் அண்ட் அதோட நிறுத்தி கொள்ளாமல் அதன் மூலம் நம்முடைய புற இயல்பை திருவுருமாற்றம் செய்வது, அதுதான் இங்க இலக்கு. அதுதான் வித்தியாசம். பண்டைய பாரம்பரிய இதுக்கும் அதான் வித்தியாசம். கான்செப்ட் ஒண்ணுதான். சோல் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த பரிணாம வளர்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஆன்மா என்கின்ற அந்த கான்செப்ட் தான் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது. அதை வந்து பகவான் தான் இன்சிஸ்ட் பண்றாரு. தேங்க்யூ சார்.
அடுத்தது கான்சென்ட்ரேஷன் இன் த ஹெட். படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம், படிங்க மேடம். வேற யாரும் படிங்க ப்ளீஸ். Okay, sir. Concentration in the head and rising to the center above. That is opening upward. The other way is the concentration in the head in the mental center. This, if it brings about the silence of the surface mind, opens up an inner, larger, deeper mind within which is more capable of receiving spiritual experience and spiritual knowledge. But once concentrated here, one must open the silent mental consciousness upward to all that is above mind. After a time, one feels the consciousness rising upward, and in the end, it rises beyond the lid which has so long kept it tied in the body and finds a center above the head where it is liberated into the infinite. There, it begins to come into contact with the universal self, the divine peace, light, power, knowledge, bliss, to enter into that and become that, to feel the descent of these things into the nature. தேங்க்யூ. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். முதல்ல பார்த்தது நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அது வந்து இன்னர் இன்வர்ட் ஓப்பனிங். கான்சென்ட்ரேஷன் இன் த ஹார்ட் வந்து இன்வர்ட் ஓப்பனிங். இங்க நம்ம பார்க்கறது வந்து ஓப்பனிங் அப்வர்ட். ரெண்டு விஷயம் அதுல, இன்வர்ட் ஓப்பனிங், ஓப்பனிங் அப்வர்ட். இந்த கான்சென்ட்ரேஷன் த ஹெட் அண்ட் ரைசிங் டு த சென்டர் அபவ். நம்ம பகவான் என்ன பண்ண, தலையினுடைய மையப்பகுதியில கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறார். தலையினுடைய மையப்பகுதி புருவங்களுக்கு மத்தியில கிடையாது, தலையினுடைய மையப்பகுதியில நம்ம வந்து உணர்வு நிலையை ஒருமுகப்படுத்த வேண்டும். அங்கேருந்து நம்முடைய உணர்வு நிலையை தலைக்கு மேல ஒரு சென்டர் இருக்கு அப்படிங்கிறார். டு த சென்டர் அபவ் அப்படிங்கிறார். இதுதான் பகவான் கூறக்கூடிய எல்லாரும் இது தலை நம்மளுக்கு மேல ஒரு சென்டர் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். டு ஓப்பனிங் அபவ் அப்படிங்கிறார். டு த சென்டர் அபவ். இது வந்து இன்னொரு வழி. த அதர் வே இஸ் அ கான்சென்ட்ரேஷன் த ஹெட். இது வந்து பகவான் முதல்ல சொன்னது ஹார்ட் சென்டர்னு பார்த்தோம் இல்லையா? ஹார்ட் சென்டர் தான் வந்து இன்வர்ட் ஓப்பனிங். இது வந்து ஹெட்ல கான்சென்ட்ரேஷன் வந்து மென்டல் சென்டர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட்ஸ் சம்திங் டு டூ வித் அ மைண்ட். இது வந்து சம்திங் டு டூ வித் அ ஹார்ட், இமோஷனல் பீயிங். இது வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் இந்த ஹெட் வந்து மைண்ட் சென்டர், மென்டல் சென்டர். இதுல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய மேற்புற மனம் வந்து முழு அமைதியை அடைகின்றது. சைலன்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் மைண்ட். அது மாத்திரமல்ல, அந்த சைலன்ஸ் மாத்திரமல்ல, அது இந்த பூரண மௌனத்தை அடைந்த பின்பு என்ன நடக்கின்றது என்றால், நம்மளுடைய மனதினுடைய உட்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பகுதி அது மேலே உள்ள இறை சக்திக்கு தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றது. அதன் மூலமாக ஆன்மீக அனுபவங்களையும் ஆன்மீக அறிவையும் அது அடைகின்றது அப்படிங்கிறார். The other way is a concentration in the head in the mental center. அதன் மூலமாக அது அடையக்கூடிய மௌனத்தினால், if it brings about the silence of the surface mind, என்ன செய்கின்றது? opens up an inner, larger, deeper mind within. அதன் மூலமாக என்ன செய்கின்றது? சர்ஃபேஸ் மைண்ட் எல்லாத்துக்கும் ஒரு இன்னர் பார்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் நமக்கு மைண்ட் புறமனது உள்மனது அப்படிங்கிற ஒரு தெரியும். இந்த இன்னர் மைண்ட் இருக்கு இல்லையா? இன்னர் மைண்ட், இந்த இன்னர் மைண்ட் வந்து தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றது.
ஓப்பன்ஸ் அப் அண்ட் இன்னர் லார்ஜர் டீப்பர் மைண்ட் அப்படிங்கிறார். நாம் எல்லாம் இருப்பது இந்த சர்ஃபேஸ் மைண்ட். சர்ஃபேஸ் மைண்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கம்ப்ளீட் சைலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். இதனால் என்ன நடைபெறுகின்றது, நம்முடைய ஆழ் மனம், இன்னர் மைண்ட், லார்ஜர் டீப்பர் மைண்ட், அதற்குள்ள அதனுடைய அந்த இன்னர் போர்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு, பெரியதாகவும் ஆழமானதாகவும் ஒரு அமைப்பை கொண்டதாகவும் அது இருக்கின்றது. நமக்குள்ளேதான் இருக்கு. நம்முடைய உள் மனம் அவ்வாறு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது அந்த பகுதி என்ன செய்கின்றது, தன்னை மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்திக்கு தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றது. ஓப்பன்ஸ் அப் அண்ட் இன்னர் லார்ஜர் டீப்பர் மைண்ட் வித்தின் which is more capable of receiving spiritual experience. நம்முடைய சர்ஃபேஸ் மைண்டுக்கு கிடையாது, அதைத்தான் பகவான் கூறுகின்றார். நாம எல்லாம் சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கிறோம். அதுக்கு கிடையாத ஒரு சக்தி நம்முடைய இன்னர் மைண்டுக்கு இருக்கு. இன்னர் மைண்டுக்கு என்ன ஒரு சக்தி இருக்கின்றது என்றால், இட் இஸ் மோர் கேப்பபிள் ஆஃப் ரிசீவிங் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்மீக அனுபவங்களை அடையக்கூடிய அதிக திறன் உடையதாக எது இருக்கின்றது என்றால் ஒருவருடைய உள்மனம். ஆன்மீக ஞானம், ஆன்மீக அனுபவம் இதை அடையக்கூடிய அதிக திறன் வாய்ந்ததாக எது இருக்கின்றது என்றால் ஒருவருடைய உள்மனம். புறமானது கிடையாது. ஸோ இந்த உள்மனம், இது வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் உள்மனதை திறவாக வைத்துக் கொள்கின்றது. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆன பிறகு என்ன நடைபெறும் அப்படின்னா, என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்முடைய புறமானது பூரண மௌனத்தில் மூழ்குகின்றது இல்லையா. கம்ப்ளீட் சைலன்ஸ் வந்துடுது, மென்டல் சைலன்ஸ் வந்துடுது. இந்த மென்டல் சைலன்ஸ் ஆன பிறகு அந்த மனம் என்ன செய்கின்றது, அந்த மனத்தினுடைய உணர்வு நிலை மனதிற்கு மேலுள்ள ஒன்றிற்கு தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றது. சைலண்ட் மைண்ட், silent mental, open the silent mental consciousness upward to all that is above mind. இதுல இந்த அனுபவத்தில் ஒருவருக்கு என்ன நடைபெறுகின்றது என்றால் அவருடைய உணர்வு நிலை மெல்ல மெல்ல மேலே எழும்புகின்றது அப்படிங்கிறார். After a time, one feels the consciousness rising upward and in the end it rises beyond the lid. அது மேல அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். மேல போகிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மூடி மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். ஒரு மூடி தான் வந்து அந்த நம்முடைய மனதினுடைய உணர்வு நிலையை வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ் மனதினுடைய உணர்வு நிலையை மேல் இருக்கக்கூடிய இறை சக்தியுடன் தொடர்பு கொள்ளாமல் எது தடை செய்து வைத்துள்ளது என்றால், நமக்கு மனதிற்கு மேலே, மனம் என்கின்ற உணர்வு நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மூடி. அதுதான் என்ன செய்கின்றது, வெறும் நம்மளுடைய மனதை, நம்மளுடைய அந்த புற உடல் அதனுடன் அதை பிணைத்து வைத்திருக்கின்றது. ஒன்ஸ் நம்முடைய கான்சியஸ்னஸ் மேலே செல்ல செல்ல அந்த மூடி தகர்க்கப்படுகின்றது. At the end it rises beyond the lid which has so long kept it tight in the body and finds a center above the head. அந்த ஹெட், தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மையத்துடன் நாம் தொடர்பு கொள்கின்றோம். அங்க வந்து என்ன நடைபெறுகின்றது, we are liberated into the infinite. இந்த பிரம்மாந்தரான்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து மேல வந்து இந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையினுடைய எல்லையற்ற அம்சத்திற்கு நாம் விடுவிக்கப்படுகின்றோம். ஸோ இந்த ஹெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது இந்த ஒரு அனுபவம் ஒருவருக்கு கிட்டுகின்றது. அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒருவருக்கு வந்து அந்த பிரபஞ்ச ஆன்மன், யூனிவர்சல் செல்ஃப், அதனுடன் தொடர்பு கொள்கின்றார். உள்ள நம்ம இதயத்தின் மையப்பகுதியில் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய சைக்கிக் பீயிங்கோட தொடர்பு ஏற்படுகின்றது. ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக, இந்த அனுபவத்தின் மூலம் ஒருவருக்கு பிரபஞ்ச ஆன்மனுடன் தொடர்பு கொள்கின்றார். Once it begins to come into contact with the universal self, divine peace, இறை அமைதி, divine light, இறை ஒளி, divine power, knowledge, bliss, எல்லாம் அந்த நிலையிலும் கிட்டுகின்றது அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இது முக்கியமாக பகவான் என்ன கூறுகின்றார், அது மாத்திரம் அல்ல, இந்த அம்சங்கள் எல்லாம் ஒருவருள் இரக்கம் கொள்கின்றது, அவருடைய புற இயல்பில் இரக்கம் கொள்கின்றன அப்படிங்கிறார். One can feel the descent of these things into the nature அப்படிங்கிறார்.
ஸோ இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் இன் த ஹெட். மேற்கொண்டு போகலாம். படிக்கணுமா சார்? எஸ் சார். But once concentrated here, one must open the silent mental consciousness upward to all that is above mind. After a time, சார் அது படிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது படிக்க. There it begins to come into contact with the universal self, the divine peace. அதுவும் படிச்சாச்சு போல சார். அடுத்து படிப்போம். To concentrate in the head with the aspiration for quietude in the mind and the realization of the self and divine above is the second way of concentration. It is important, however, to remember that the concentration of the consciousness in the head is only a preparation for its rising to the center above. Otherwise, one may get shut up in one's own mind and its experiences, or at best attain only to a reflection of the truth above instead of rising into the spiritual transcendence to live there. For some, the mental concentration is easier. For some, the concentration is the heart center. Some are capable of doing both alternately. But to begin with the heart center, if one can do it, is more desirable. Thank you. So ultimately, பகவான் ரொம்ப கிளாரிஃபை பண்றார். ரொம்ப கிளியரா பகவான் கூறுகின்றார். இந்த செகண்ட் வே ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல நம்ம மனதை வந்து அமைதிப்படுத்துகின்றோம். நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்துடன் அதை நாம் ஒரு சித்தியாக அடைகின்றோம். ரியலைசேஷன் ஆஃப் தி செல்ஃப் அண்ட் டிவைன் அபவ். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன்ல ரியலைசேஷன் ஆஃப் தி செல்ஃப் வித்தின், இதயத்தினுடைய அந்த ஹார்ட் சென்டர்ல கான்சென்ட்ரேட் செய்யும் பொழுது we realize the divine within. அது ஒரு சித்தியாக கிட்டுகின்றது. இந்த கான்சென்ட்ரேஷன் இன் த ஹெட், அதுல மனம் முதலில் அமைதி வருகின்றது, கம்ப்ளீட் சைலன்ஸ் வருகின்றது. அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால் the realization of the self and divine above அப்படிங்கிறார். நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அந்த ஆன்மன், அந்த செல்ஃப், அந்த டிவைன், அதை நாம் சித்தி பெறும் அனுபவமாக அடைகின்றோம். இது செகண்ட் வே ஆஃப் கான்சன்ட்ரேஷன். இதுல பகவான் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் செய்யறார், ரொம்ப முக்கியமான ஒரு கிளாரிபிகேஷன். என்ன கிளாரிபிகேஷன் அப்படின்னா, the concentration of the consciousness in the head, அது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அது வந்து நம்மை வேற எதற்காகவோ நம்மை அது வந்து வெறும் ஒரு தயார் செய்யும் ஒரு செயல்தான். அதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். இட் இஸ் ஒன்லி எ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறார். எதுக்கு ப்ரிப்பரேஷன், எதற்கு அது நம்ம தயார் செய்கின்றது அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலையை நம்முடைய தலைக்கு மேல் உள்ள அந்த பகுதியை அடைவதற்காக உயர்ந்து எழும்பி தலைக்கு மேலுள்ள அந்த மையப்பகுதியுடன் தொடர்பு கொள்வதற்காக நாம் செய்யும் ஒரு அதற்கு தயார் செய்யும் ஒரு செயல்தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன் த ஹெட் அப்படிங்கிறார். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஹெட் வந்து இறுதியான ஒரு நிலை கிடையாது, இறுதியான ஒரு செயல் கிடையாது. அது எதற்கு நம்மை தயார் செய்கின்றது என்றால், நம்முடைய தலைக்கு மேலுள்ள அந்த சென்டர், அந்த ஸ்பிரிச்சுவல் சென்டர் அபவ் த ஹெட் அப்படிங்கிறார். அதை நாம் எட்டுவதற்கு நம்மை தயார் செய்கின்றது அப்படிங்கிறார். அதர்வைஸ் என்னாகும் அப்படின்னா, வெறும் அந்த மென்டல் லெவல்லே ஹெட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து ஒரு மென்டல் சென்டர் அப்படிங்கிறது பார்த்தோம். இதுலயே நம்ம தங்கி விடுவோம் அப்படிங்கிறது. அதர்வைஸ் ஒன் மே கெட் ஷட் அப் இன் ஒன்ஸ் ஓன் மைண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். அதில் தான் நம்ம விஷன்ஸ் எல்லாம் தெரியும், இது தெரியும், அது தெரியும், அதிலே நம்ம வந்து மூழ்கிடுவோம், அதிலே மயங்கிடுவோம். One may get shut up in one's own mind and its experiences, or at best attain only the reflection of the truth above. ரியல் உண்மை என்னன்னு தெரியாது, வெறும் தண்ணியில பார்க்கக்கூடிய பிம்பத்தை வைத்துக்கொண்டே நாம் அதுதான் உண்மையான பிம்பம் அப்படின்னு நினைச்சிடுவோம். We get only the reflection of the truth. ரியல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறது நமக்கு மேலே போனதான் தெரியும்.
வெறும் மைண்ட் சென்டர் ஹெட் சென்டர்லேயே கான்சென்ட்ரேட் செஞ்சா நமக்கு பாதி வழியில நின்றுடுவோம் அப்படிங்கிறார். வி ஷுட் ரைஸ் அபவ் தட் அப்படிங்கிறார். இருந்து அங்கேயே நம் நிலையாக வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். சில சாதகர்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மென்டல் கான்சென்ட்ரேஷன் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது. சில பேருக்கு இந்த இதயத்தினுடைய மைய பகுதியில் குவித்துக் கொள்வது, உணர்வு நிலையை குவித்துக் கொள்வது என்பது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறார். சில பேருக்கு இரண்டையும் ஒரு சேர மாறி மாறி செய்வதும் சில பேருக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா இறுதியாக என்ன கூறுகின்றார்? டு பிகின் வித் அ ஹார்ட் சென்டர் இஃப் ஒன் கேன் டூ இட் இஸ் மோர் டிசைரபிள் அப்படிங்கிறார். எது எல்லாருக்கும் அவர் பகவான் வந்து பரிந்துரைக்கின்றார் என்றால் த ஹார்ட் சென்டர் தான் சேஃப், அதுதான் அப்படிங்கிறார். அதைத்தான் பரிந்துரைக்கின்றார். அப்புறம் அடுத்தது போகலாம் நம்ம. படிக்கவா சார்? படிங்க சார். Integrating the activities of the nature, mind, vital, physical to the inner realization. The other side of discipline is with regard to the activities of the nature, of the mind, of the life self or vital, of the physical being. Here the principle is to accord the nature with the inner realization so that one may not be divided into two discordant parts. There are here several disciplines or processes possible. Thank you, sir. இதுல முக்கியமான பகவான் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஒருவர் வந்து சைக்கிக் ரியலைசேஷன் அடைகின்றார் உள்முகமாக, இந்த இன்வர்ட் ஓப்பனிங், மற்றொன்று ஓப்பனிங் அபவ். இதன் மூலமாக மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தளத்துடன் தொடர்பு கொள்கின்றார். ஆனா என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு பகவான். என்ன கூறுகின்றார்? நம்ம வந்து நம்முடைய மனதினுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய இயற்கை இயல்பினுடைய சார் அசோகன் சார் உங்க மைக்கை ஆஃப் பண்ணிங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ. நம்முடைய இயல்பினுடைய புற இயல்பு, மனதினுடைய செயல்பாடு, வாழ்வினுடைய செயல்பாடு, அதாவது பிராணமயத்தின் செயல்பாடு, பாடியோடைய உடலினுடைய செயல்பாடு, எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ள அந்த அடைந்த அந்த அனுபவத்துடன் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறார். இன்டகிரேட் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம வந்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு உள்ள அகமுகமாக ஒரு சக்தி கிட்டுகின்றது என்றால் அதனுடன் நம்முடைய பொற இயல்பை வந்து அதன் மூலமாக அதனுடன் ஒருங்கிணைந்து நாம் அந்த பொற இயல்பையும் ஒருங்கிணைக்கணும். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய பகுதி வந்து இரண்டு பிளவுபட்ட பகுதிகளாக இருக்கும். ஜீவனுடைய ஒரு பகுதி வந்து பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு இன்னர் ரியலைசேஷன் அதை அடைந்த பகுதியா இருக்கும். நம்முடைய புற இயல்பு வந்து நம்முடைய ஓல்டு எந்த விதமான மாற்றமும் அடையாத நிலையிலேயே இருக்கும். இந்த ஒரு டைகாட்டமி, இந்த ஒரு டிஸ்கார்டன்ட் பார்ட்ஸ் இரண்டுமே முரணான பகுதிகளாக தான் இருக்கும். அதுக்கு தான் என்ன செய்ய பகவான் என்ன கூறுகின்றார்? நம்ம வந்து உள்முகமாகவோ மேற்புறமாகவோ நாம் அடைந்த அந்த சித்தியை நம்மளுடைய பொற இயல்புடன் நாம் ஒருங்கிணைத்து பொருத்தி பொற இயல்பை நம்ம வந்து அதற்கு இணங்கி செயல்பட வைக்கணும். அதர்வைஸ் நம்மளுடைய ஜீவன் ஒரு பிளவுபட்ட அமைப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது போகலாம். படிக்கவா சார்? எஸ் மேடம். எஸ் சார். Offering of all activities to the divine. One is to offer all the activities to the divine and call for inner guidance and the taking up of one's nature by a higher power. If there is the inward soul opening, if the psychic being comes forward, then there is no great difficulty. There comes with it a psychic discrimination, a constant intimation, finally a governance which discloses and quietly and patiently removes all imperfections, brings the right mental and vital movements and reshapes the physical consciousness also. Thank you, sir. So ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து இதற்கு என்ன வழி, எப்படி நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா எல்லா விதமான செயல்பாடுகளையும் அந்த இறையம்சத்திற்கு நாம் சமர்ப்பிக்கணும். ஆஃபரிங் ஆல் ஆக்டிவிட்டீஸ் டு த டிவைன். எல்லா இயக்கத்தையும், மனம் சார்ந்த இயக்கம், பிராணமயத்தை சார்ந்த இயக்கம், உடல் சார்ந்த இயக்கம் அனைத்தையுமே உள்ள இருக்கக்கூடிய இந்த இறையம்சத்திற்கு நாம் ஒப்புவித்து அதனுடைய பதிலுக்காக காத்திருந்து அதன்படி நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கிறார்.
அந்த ஹையர் பவர் தான் நம்ம வந்து கைட் பண்ணணும் அப்படிங்கிறார். நமக்கு அதுக்காகத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த சைக்கிக் பீயிங்கோட நமக்கு தொடர்பு ஏற்படுத்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஈஸி ஆயிடும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த சைக்கிக் பீயிங்க்கு நல்லது எது ட்ரூத் எது ஃபால்ஸ்ன்னு தெரியும், அது கான்ஸ்டன்டா நம்ம கைட் பண்ணோம் அப்படிங்கிறார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் அது வந்து நீக்கிவிடும். நமக்கு சரியான ஒரு மனோநிலையை தரும், சரியான பிராணமய இயக்கங்களை தரும், நம்மளுடைய உடல் ரீதியான உணர்வு நிலையையும் அது சரியான முறையில் அது வடிவமைக்கும் அப்படிங்கிறார். ஸோ சைக்கிக் ரியலைசேஷன் வந்து சரியான முறையில் நம்மளுடைய புற இயல்பை நம்ம வழிநடத்தி செய்யும். இதுதான் வந்து ஒரு ஷியோர் வே அப்படிங்கிறார். இது ஒரு வழி. அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Detaching oneself from the activities of mind, life and body. Awareness of inner being. Another method is to stand back, detached from the movements of the mind, life, physical being, to regard their activities as only a habitual formation of general nature in the individual, imposed on us by past workings, not as any part of our real being. In proportion as one succeeds in this, becomes detached, sees mind and its activities as not oneself, life and its activities as not oneself, the body and its activities as not oneself, one becomes aware of an inner being within us, inner mental, inner vital, inner physical, silent, calm, unbound, unattached, which reflects the true self above and can be its direct representative. From this inner silent being proceeds a rejection of all that is to be rejected, an acceptance only of what can be kept and transformed, an inmost will to perfection, or a call to the divine power to do at each step what is necessary for the change of the nature. Thank you, sir. Thank you. இதுல பகவான் எதை பற்றி கூறுகின்றார் அப்படிங்கிற சொல்ல முடியுமா யாராவது? பகவான் வந்து நம்ம லைஃப் டிவைன்ல மீண்டும் பார்த்தோம். ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டை பற்றி கூறுகின்றார். எதை பற்றி கூறுகின்றார் அப்படிங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தி நேச்சர். தட் இஸ் ட்ரூ. பட் என்ன ஸ்டாண்ட் டிட்டாச்சிங் ஒன் செல்ஃப் அப்படிங்கிறாரு. டிட்டாச்சிங் ஒன் செல்ஃப் அப்படின்னா எங்க இருந்து செயல்படணும் அப்படிங்கிறாரு. விட்னஸ் செல்ஃப். எஸ், விட்னஸ் செல்ஃப். எந்த செல்ஃப், நம்மளுடைய எந்த செல்ஃப்ல இருந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறாரு. விட்னஸ் செல்ஃப்ங்கிறது சொல்றீங்க கரெக்ட். எது நம்மளுடைய விட்னஸ் செல்ஃபாக இருக்கணும் அப்படிங்கிறாரு? இன்னர் செல்ஃப் தான் சார். அது கரெக்டான ஒரு பேர் கொடுத்துருக்கிறாரு பகவான். நான் பார்த்தேன் மேம் லைஃப் டிவைன்ல. ஆக்சுவலா போன சாப்டர்ல அதுக்கு முதல் சாப்டர்ல ரொம்ப டீடைல்டா பார்த்தோம் அதை. சைக்கிக் தானே சார்? சைக்கிக் வந்து உள்ள இருக்கக்கூடியது. சப்ளிமினல் பீயிங். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் தான் கரெக்டான ஸ்டூடெண்ட். எனக்கு நிறைய மார்க் கொடுக்கலாம் சுந்தர். ஸோ சப்ளிமினல் பீயிங் தான் சொல்றாரு இங்க. சப்ளிமினல் பீயிங் தான் சப்ளிமினல் பீயிங்க்கு தான் நம்ம நிறைய பார்த்தோம். அதை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார். அது வந்து என்ன செய்யும், அதுதான் தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கும், தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணிடும். விட்னஸா செயல்படும். அது எல்லாத்திலிருந்து விலகி நின்று அதுதான் செய்யும். Another method is to stand back, detached from the movements of mind, life and physical body. எல்லாத்திலையும் அது விலகி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அதே போல நம்மளுடைய பாஸ்ட் பழக்கம் வந்து நம்மளுடைய ஹேபிட்ஸ், அதுல இருந்தெல்லாம் அது வந்து விலகி இருக்கும். நம்மளுடைய உண்மையான செல்ஃப் எது அப்படிங்கிற அதோட தான் அது இணைந்து செயல்படும் சைக்கிக். ஏன்னா அதுக்கு தெரியும், அது ஏன்னா அது இட் இஸ் நியர் டு சைக்கிக் பீயிங். அதனால அந்த சப்ளிமினல் செல்ஃப்க்கு தான் தெரியும். அதுதான் வந்து விட்னஸா செயல்படும். இதைத்தான் பகவான் டிட்டாச்சிங் ஒன் செல்ஃப் ஃப்ரம் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அப்படிங்கிறார். அவேர்னஸ் ஆஃப் இன்னர் பீயிங். இன்னர் பீயிங் அப்படிங்கிறது சப்ளிமினல் செல்ஃப். இந்த சப்ளிமினல் செல்ஃப்ல நம்ம இருந்து செயல்படணும் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். இந்த இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய வழக்கமான மனிதனுடைய செயல்பாடுகள்,
பிராணமயத்தினுடைய செயல்பாடுகள், உடலினுடைய செயல்பாடுகளை தன்னுடையது அல்ல என்கின்ற பாவனையில் அது செயல்படும். இது வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சார் அசவன் சார், உங்க மைக்கு மாத்திரம் ஆஃப் பண்ணீங்க, சவுண்ட் வருது. தேங்க்யூ. அந்த இன்னர் பீயிங் வந்து இன்னர் மைண்ட், மென்டல், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல், இதுதான் வந்து சப்லிமினல் செல்ஃப். இதுல இருந்து செயல்படணும் அப்படிங்கிறார். இது வந்து சைலண்டா இருக்கும், காமா இருக்கும், அன்பவுண்ட், அன்அட்டாச்சா இருக்கும். இது வந்து எதனுடன் தொடர்புடையது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சப்லிமினல் செல்ஃப் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இன் டச் வித் த யூனிவர்சல் செல்ஃப் அபோவ். ஏன்னா சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது நமக்கும் உள்ள மாத்திரம் இல்ல, இட் இஸ் டச் வித் த காஸ்மிக் செல்ஃப். அது எப்பொழுதுமே இந்த இறையம்சத்துடன் சூப்பர் கான்சியத்தோட தொடர்புடையது, நேரடி தொடர்புடையது எதுவென்றால் நம்முடைய சப்லிமினல் செல்ஃப். அதனுடைய பிரதிநிதியாகத்தான் நம்முள் செயல்படுகின்றது. இந்த இன்னர் சைலண்ட், இந்த நிலை சாட்சியாக இருந்து செயல்படுது. அதுல இது அதுதான் பகவான் மதர் என்ன சொல்றாங்க இதுக்கு ப்ராக்டிக்கலா, ஸ்டெப் பேக் அப்படிங்கிறாங்க. டோன்ட் ரியாக்ட் ஃப்ரம் யுவர் மைண்ட், டோன்ட் மேக் எனி வைட்டல் ரியாக்ஷன், டோன்ட் மேக் எனி நீ ஜர்க் பிசிக்கல் மூவ்மெண்ட். ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சப்லிமினல் பீயிங்ல செயல்படும் பொழுது நம்ம வந்து we have more control over ourselves. இன்னர் சைலண்ட் பீயிங் இது என்ன செய்யும் அப்படின்னா, எதையெல்லாம் நம்மளிருந்து விலக்க வேண்டுமோ அதையெல்லாம் விலக்கிடும், எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமோ அதை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளும், எதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாம் திருவுருமாற்றம் அடைய வேண்டுமோ அதை மாத்திரமே அதை ஏற்றுக்கொள்ளும். An inmost will to perfection and call to the divine power to do at each step what is necessary for the change of nature. இது மாதிரி செய்யும்பொழுது ஸ்டெப் பேக் தான். சப்லிமினல் பீயிங்ல செயல்படும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம், புறத்திலிருந்து செயல்படாமல் உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவனிலிருந்து செயல்படும் பொழுது அந்த இறை சக்தியினுடைய பதிலுக்காக காத்திருந்து அதனுடைய வழி நடத்துதலின் பேரில் நாம் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். அதுதான் செகண்ட் இது சொல்றாரு. ஒன்னு வந்து முதல்ல சொன்னது வந்து பகவான் கூறியது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஃபரிங் ஆல், அனைத்து செயல்பாடுகளையும் அந்த இறையம்சத்திற்கு சமர்ப்பித்தல். இரண்டாவது, டிட்டாச்சிங் ஒன் செல்ஃப் ஃப்ரம் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் இன்னர் பீயிங். அடுத்தது ஓப்பனிங் டு த சைக்கிக் பீயிங். அதை படிக்கலாம், அதை படிங்க. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Opening to the psychic being. It can also open mind, life, and body to the inmost psychic entity and its guiding influence or its direct guidance. In most cases, these two methods emerge and work together and finally fuse into one. But one can begin with either the one that one feels most natural and easy to follow. அடுத்ததையும் படிச்சிருங்க, அடுத்ததையும் லாஸ்ட் படிச்சிருங்க. Seeking the help of the teacher, that is the mother. Finally, in all difficulties where personal effort is hampered, the help of the teacher can intervene and bring about what is needed for the realization or for the immediate step that is necessary. Collected works of Yadavindo. Thank you. Thank you. So, first சொன்னது என்ன, ஆஃபரிங் ஆல் அவர் ஆக்ஷன்ஸ் டு த ஹையர் பவர். ரெண்டாவது, சாட்சி மனோபாவத்தில் நம்மளுடைய சப்லிமினல் பீயிங், இன்னர் பீயிங்லேருந்து செயல்படுதல். சரி, இன்னர் பீயிங் அப்படிங்கிறது சப்லிமினல் பீயிங். அது சப்லிமினல் பீயிங்க்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா சைக்கிக் பீயிங். ஃபர்ஸ்ட் வந்து சப்லிமினல் பீயிங். அடுத்த ஸ்டெப்பு சப்லிமினல் பீயிங்க்கு வெகு அருகாமையில் எது இருக்கு அப்படின்னா சைக்கிக் பீயிங். ஸோ நேச்சுரலி அதுக்கு தான் நம்ம திறவாக இருக்கின்றோம். இந்த மாதிரி இருப்பதனால என்ன ஆகும், நம்மளுக்கு உள்ஜீவனில் இருந்து செயல்படும் பொழுது, சப்லிமினல் பீயிங்கிலிருந்து செயல்படும் பொழுது நேச்சுரலாக நம்ம எதுக்கு ஓப்பன் ஆகும், சைக்கிக் பீயிங்க்கு ஓப்பன் ஆகிடுறோம். பிகாஸ் தட் இஸ் இன்மோஸ்ட் பீயிங் இன் த சப்லிமினல் பீயிங். நம்மளுடைய மனம், வாழ்வு, உடல் எல்லாமே அந்த இன்மோஸ்ட் சைக்கிக் பீயிங்க்கு வந்து ஓப்பன் ஆயிடுது. அதனுடைய செல்வாக்கின்படி வழிநடத்துதலின் பேரில் செயல்பட ஆரம்பிக்கின்றது. இதுல இந்த ரெண்டு மெத்தட்ஸும் வந்து பகவான் என்ன கூறுகின்றார், அதாவது விட்னஸ், சாட்சியாக இருந்து செயல்படுவது, இதெல்லாமே உள்ள இருக்கக்கூடிய இந்த சைக்கிக் பீயிங் செயல்படு ரெண்டும் மெர்ஜ் ஆயிடும் அப்படிங்கிறார். ரெண்டு மெர்ஜாயி ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிக்கும். அது எல்லாமே சில பேர் ரெண்டு விதமாக செயல்படுவாங்க. எது ஒருத்தருக்கு ஈஸியா வருதோ அது செயல்படலாம் அப்படிங்கிறார். இறுதியாக ஒரு ஃபைனலா சொல்றாரு, ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதுதான் வந்து ஃபைனலா சொன்னா கூட
இதுதான் கேட்ச் பாயிண்ட். இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயமும் ஈஸியாயிடும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் இங்க என்ன சொல்றாரு? சீக்கிங் த ஹெல்ப் ஆஃப் த டீச்சர் அப்படிங்கிறார். டீச்சர் அப்படின்னு ஒரு ஜென்ரலா டேர்ம் யூஸ் பண்றாரு. ஞாபகம் வைத்துக்கணும், இந்த கடிதம் எழுதிய ஆண்டு 1936 செப்டம்பர் மாதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அப்போ அந்த மார்கரெட் உட்ரோ வில்சன் என்பவர் அமெரிக்காவில் இருக்கின்றார். அவர் இன்னும் பாண்டிச்சேரிக்கு வரல. அவருக்கு மதர் யாருன்னு தெரியாது. அதனால ஜென்ரலா சொல்றாரு, இதெல்லாம் சரி, ஆனா இதுக்கு உனக்கு ஒரு ஒரு கைடு தேவை, ஒரு டீச்சர் தேவை. அவருடைய உதவியை நாடுனா இதெல்லாம் செய்யறதுல இந்த முயற்சியில உனக்கு நீ எதிர்கொள்ளும் இடையூறுகளில் உன்னால ஈஸியா உன்னால அந்த இடையூறுகளை உன்னால வெல்ல முடியும். பகவான் மதர்ன்னு சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா அப்ப அவங்க ஆசிரமேட் கிடையாது. மதர்ங்கிறது அவங்களுக்கு தெரியாமல இருந்திருக்கலாம் அந்த சமயத்தில் அமெரிக்கால இருக்கும்போது. ஜென்ரலா சொல்றார் பகவான், in all difficulties where personal effort is hampered, the help of the teacher can intervene and bring about what is needed for the realization or for the immediate step that is necessary. இது ஒரு சென்டென்ஸ் தான் நமக்கு தேவையான சென்டென்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். மதருடைய ஹெல்ப் இருந்தது அப்படின்னா, சின்சியரா நம்ம ஆஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ்பயர் பண்ணி பகவான் சொல்லக்கூடிய அனைத்து வழிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சின்சியரா நம்ம மதர்கிட்ட ப்ரே பண்ணி எல்லாம் பண்ண எல்லாமே ஈஸியாயிடும். இதைத்தான் பகவான் கூறுகின்றார். ஃபைனலி இன் ஆல் டிஃபிகல்டிஸ் வேர் பர்சனல் எஃபர்ட் இஸ் ஹேம்பர்ட். நம்மளுடைய சொந்த முயற்சியில பண்றோம், ஆனா அதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும். த ஹெல்ப் ஆஃப் த டீச்சர் கேன் இன்டர்வீன். அந்த மதர்னுடைய ஃபோர்ஸ் தலையிட்டு bring about what is needed for the realization. நாம் நம்முடைய இலக்கை அடைவதற்கு எது தேவையோ அதை நமக்கு எளிதாக வழியை உருவாக்கி கொடுக்கும் என்று கூறுகின்றார். ஃபார் த இமிடியட் ஸ்டெப் தட் இஸ் நெசசரி அப்படிங்கிறார். ஸோ இதுதான் கேட்ச் வேர்ட் நம்மளுக்கு. ஸோ பகவான் இந்த கடிதத்தை நம்ம எல்லாருமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். மீண்டும் 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 நம்ம படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பகுதி பகவானினுடைய வழிகாட்டுதல். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் அஸ். சுந்தர் சார் தான் நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா அவர் தான் ரொம்ப இதற்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. இதுக்கு நம்ம இது ப்ராக்டிக்கலா இருக்கு, என்ன செய்யணுங்கிறது இங்கே தான் நம்ம பகவான் கூறுகின்றார் அப்படிங்கிறத சொன்னாரு. ஸோ மற்றவர்களும் அவருடைய கருத்தை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம், எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க இந்த இதை அப்படிங்கிறத பத்தி. அந்த தங்கம் இது கூட சொல்லுவாங்க சார், முன்னாடி இந்த புடம்போட்ட தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம நெருப்புக்குள்ள அந்த அழுக்கான தங்கத்தை போடும்போது அது உருகி அப்படியே அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அந்த டிராஸ் ஆகி போயிட்டு பியோர் கோல்டு, சுத்த தங்கமா பத்திரமாட்டு தங்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் சொல்றீங்களா? பியோர் கோல்ட் ஆயிரும். அந்த டிராஸ்ன்னு போட்டுருக்காங்களா சார், அது இம்பியூரிட்டிஸ் களையப்பட்டு கரெக்ட் அதான் சொல்றாங்க கோல்டு அப்படிங்கிற பகவான். எஸ் சுந்தர் சார் ஏதோ இல்ல, I profusely thank you sir for taking it up and sharing in our forum. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் அதை படிக்கும் போதே இது ஒரு ரியலாவே ஒரு கோல்டு தான், இது கோல்டு மைன் மாதிரி எனக்கு தோணித்து. இந்த கேள்வியும் ரொம்ப பிரமாதமா பட்டுது எனக்கு. ஏன்னா நமக்கு இவ்வளோ அழகா ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி சொல்றதுன்னு நமக்கு தயக்கம் தெரியவும் தெரியாது. ஃபுல் கிரெடிட் டு மிஸ் மார்கரெட் ஃபார் putting it up so eloquently, beautifully and to the point. அதுக்கப்புறமா பகவான் ரிப்ளை பண்ணும்போது ஒரு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா கோடி பெரும் போல இருக்கு. இதுல நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இது ஒரு வாட்டி படிச்சு அப்படியே வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது
நம்முடைய எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது திரும்ப திரும்ப அதை வந்து ரீவிசிட் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம பார்த்து படிச்சுட்டே இருக்கணும்னு. ரொம்ப கரெக்ட் சார், அது ரொம்ப ரொம்ப கரெக்ட் அந்த ஒரு வார்த்தை நீங்க சொன்னது. ஐம் ஷூர் டெஃபினெட்லி அவர் ஃப்ரெண்ட்ஸ் would have derived immensely from உங்களுடைய விளக்கங்கள். விளக்கம் ரொம்ப அழகா இருந்தது. சில இடங்கள்ல எனக்கு உங்க விளக்கம் தேவைப்பட்டது படிக்கும் போது. that you have really done it so splendidly. Thank you very much, sir. அப்படியே அந்த Thank you. இன்டெகிரல் யோகாவோட ஒரு சுருக்கம் மாதிரியே இருக்கு சார். அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் அதேதான் எல்லாமே அதேதான் இதான் இன்டெகிரல் யோகா தான் அது. பூரண யோகத்துல என்ன செய்யணும்னு எல்லாருமே கேட்பாங்க. பூரண யோகம் பூரண யோகம் சொல்றோமே, நம்ம என்ன செய்யணும், இந்த கேள்வி வந்து எல்லாரும் கேட்பாங்க. இப்ப அஷ்டாங்க யோகம்னா கிளீனா இருக்கு. யமா நியமா பிராணாயாமா பிரத்யாகாரா தியானம், அதெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு எல்லாத்துலயுமே. சமாதி ஸ்டேட் வரைக்கும் அது இருக்குது. எல்லா யோகாலையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சிஸ்டம் அந்த அந்த வழி மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. தடம் போட்டு கொடுத்துட்றாங்க. இதுல அப்படி கிடையாது. இது என்ன, யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணணும் இதுல, வாட் இஸ் த ப்ராக்டிஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னா, இதுதான் ப்ராக்டிஸ். கான்சென்ட்ரேஷன் வித்தின், கான்சென்ட்ரேஷன் எபோவ். அவங்கவுங்களுக்கு வர்றதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் மதருடைய ஹெல்ப் இது பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என்ன ரிஜெக்ட் பண்ணு எல்லாம் இருக்கு இதுல. இது ரொம்ப இது வந்து இதுல இல்லாத எதுவுமே கிடையாது. ஹேண்ட் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக மூலமா டைரக்ட் வே. நிச்சயமாக நிச்சயமாக. நம்ம அடுத்த செஷன்ல வந்து லைஃப் டிவைனுடைய சாப்டர் 12னுடைய சினாப்சிஸ் பார்க்கலாம். இதோட இந்த செஷன் முடித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ சார். சாருக்கும் சுந்தர் சாருக்கும் எல்லாருக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப அருமையா இந்த 2 வாரமான வந்து இன்டெகிரல் யோகாவை பத்தி ஒரு டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ வெரி மச் சார். வசந்தா மேடம். எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். இது வந்து பெரிய கைடன்ஸ் நமக்கு. அதுவும் அந்த டோட்டல் யோகா இஸ் சோ மச் கான்சென்ட்ரேட்டட். ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஃபைன் டு பி ஃபாலோட். இது வந்து லெட்டர்ஸ் ஆன் யோகா 2 வந்து டைட்டிலே ப்ராக்டிஸ் ஆஃப் தி இன்டெகிரல் யோகா. அதோடைய ஃபர்ஸ்ட் எஸ்ஸேயா இருக்கு சார். த ட்ரூ அப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சீக்கிங். ப்ராக்டிஸ் ஆஃப் த யோகாவுடைய ஃபர்ஸ்ட் விஷயமா கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம அதை படிச்சது இட்ஸ் எ கிரேட் ஃபார்ச்சூன். நமக்கு பெரிய பிளெஸிங் தான். தேங்க்யூ சார். லெட்டர்ஸ் அண்ட் யோகா தான் கரெக்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஷி ஆரம்பித்துல 29th வால்யூம். அதுதான் லெட்டர்ஸ் அண்ட் யோகா வால்யூம் 2. தேங்க்யூ. We can